வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தனோஜ். இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துக்கு யார் கண்டு பட்டுச்சோ என்னன்னு தெரியல, அழகான இந்த சுவிட்சர்லாந்துலையும் இப்போ நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து வருது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சில கிராமங்களை அழிகிற அளவுக்கெல்லாம் போயிருக்குது. ஸோ அதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, கடந்த மே மாதம் வலாய்ஸ் மாநிலத்துல பிளத்தன் என்ற ஒரு கிராமம் முட்டாக அழிஞ்சிருந்த எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்திகளையும் பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அது என்ன நடந்தா அங்க மலைச்சரிவு காரணமாக அந்த கிராமமே மண்ணோடு மண்ணாக மூடப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி இப்ப இந்த அத்திப்பட்டி கிராமமே காணாம போயிட்டு மாதிரி அந்த கிராமம் முட்டாக அழிக்கப்பட்டது இந்த மலைச்சரிவு காரணமாக. இந்த சுவிட்சர்லாந்துல பெரும் ஆபத்தா விளங்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மலைச்சரிவு மட்டும்தான். சுவிட்சர்லாந்து அமைந்திருக்கிறது எல்லா இடமும் பாத்தீங்கன்னா கூடுதலா மலைகள் மட்டும்தான் சுவிட்சர்லாந்து சுத்தி அமைந்திருக்குது. சுவிட்சர்லாந்துக்கு ஒரு பாதுகாப்பா விளங்குறது கூட இந்த மலைகள் தான். ஆனா அந்த பாதுகாப்பா விளங்குற அதே மலைகள் தான் சுவிட்சர்லாந்துக்கும் எதிரிகளா இருக்குது. எந்த விதத்தில் என்று பாத்தீங்கன்னா இந்த மண் சரிவு மலைச்சரிவு மூலம் பல சின்ன சின்ன கிராமங்களை அழிச்சு கொண்டிருக்குது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு கிராமத்திலிருந்து மக்களை வெளியேற சொல்லிட்டாங்க. ஆனால் அதுல என்ன ஒரு கெட்ட விஷயம் என்று பாத்தீங்கன்னா அதே கிராம மக்களை இப்ப 2-3 மாதங்களுக்கு முதல் எழும்ப சொல்லி இப்பதான் அவர்கள் திருப்பி குடியேற்றமாக இருந்தார்கள். திரும்பவும் அந்த கிராமத்தை விட்டு எழும்ப சொல்லியிருக்காங்க. அது கிரவுபுண்டன் மாநிலத்தில் இருக்கிற பிரியன். சோ அந்த கிராமத்துல இப்ப 2ஆம் தடவையா மக்களை வெளியேற சொல்லியும் அதை சுற்றி தடுப்புகளும் அமைத்திருக்கார்கள். அதாவது அந்த கிராமத்துக்குள்ள இப்ப யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி அதை முடக்கி இருக்கிறார்கள். சோ அந்த விதத்துல அந்த கிராமம் இப்ப ஃபுல்லா முடக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு பரிதாபமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கிராமங்கள் அழிஞ்ச இடங்கள், அதாவது பாத்தீங்கன்னா போன மே மாதம் அளவுல ஒரு கிராமமே காணாம போன சொன்னான். அந்த கிராமம் எந்த கிராமம் பாத்தீங்கன்னா பிளத்தன் என்ற கிராமம் தான். சோ அந்த பிளத்தன் கிராமம் அமைந்திருந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு. அதன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லுச்சன்தால் என்ற ஒரு பள்ளத்தாக்குலாம் அது அமைந்திருந்தது. அது மிகவும் ஒரு பார்ப்பதற்கு ஒரு ரம்யமான இடம். சோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஹோட்டல் வச்சுக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேபிள் கார்கள் எல்லாம் போகும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப ஓபன் பண்ணி டூரிஸ்ட் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கார்கள். சோ ஏனென்றா அவைக்கும் அந்த இடத்துல அதையே நம்பி வாழ்றாக்கள், அதையே வாழ்வாதாரமா நம்பி அங்கேயே இருக்கிறாக்களுக்கு ஒரு பிசினஸ் இல்லாம போறது சாத்தியம் என்றதால அங்க டூரிஸ்ட திரும்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த கிராமங்கள் கிராமத்துக்கு கிட்ட போறதும் தடை செய்யப்பட்டிருக்கு. அது எல்லாமே முட்டாக மூடப்பட்டுள்ளது. சோ அந்தந்த இடங்கள்ல போய் பார்க்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஆனாலும் எப்பெல்லாம் என்னெல்லாம் நடக்கும் என்று யாருக்கும் சொல்ல தெரியாது. சோ இப்படியான அறிவித்தல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னா சுவிஸ்ல இருக்கிற ஒரு ஆப் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிஸ் அலர்ட். அந்த சுவிஸ் அலர்ட் ஆப்பை நீங்க உங்களோட போன்ல வச்சிருந்தீங்கன்னா இப்படியான நிலச்சரிவுகளா இருக்கட்டும் சரி, சுழல் காற்றுகளா இருக்கட்டும் சரி, ஒரு நச்சுத்தன்மை பரவினாலும் சரி, அப்படியான எந்த விதமான ஒரு அறிவித்தலும் அந்த சுவிஸ் ஆப்ல வந்துடும். அதுக்கு ஆப்புக்கு பேர் சுவிஸ் அலர்ட். நான் ஒரு முன்னுக்கு போட்ட ஒரு வீடியோலையும் சொல்லி இருப்பேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கிற இடம் மலை பிரதேசமா இருந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு உதவியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் முதல் உங்களுக்கு அந்த இடத்துல அறிவித்தலை தந்துடுவார்கள். அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லி இப்படித்தான் அந்த கிராம மக்களையும் முதலே வெளியேற்றியபடியா ஒரே ஒரு ஆள் மட்டும் இறந்ததாக செய்திகள் வந்திருந்தன. மற்றபடி அந்த கிராமங்கள் எல்லாமே முட்டாக காலி செய்யப்பட்டு விட்டது. முதலே இந்த அறிவித்தல்கள் கொடுத்தபடியா நீங்களும் அந்த அறிவித்தல்களை பயன்படுத்தலாம். சோ இப்படியான செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனோஜ். நன்றி, வணக்கம்.